ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல, அதான் வந்துட்டேன். I like the way. மகா, என்னங்க என்னாச்சு? மாமா எப்படி இருக்காரு? கண்ணு முடிச்சிட்டாரா? இல்ல மகா, இன்னும் கண் முழிக்கல. ஆனா பயப்பட வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்ல வேளை, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை என்ன பண்றாங்க? அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல மகா, இங்க ஹாஸ்பிட்டல்ல 2 பேர் தான் தங்கலான்னு சொல்லிட்டாங்க. அம்மா இங்க இருக்கேன்னு சொன்னாங்களா? இல்லங்க வேண்டாம், அத்தையை நைட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. பாவம், ஹாஸ்பிட்டல் அவங்க சரியா தூங்க மாட்டாங்க. அப்படி சொல்லிதான் உங்க அண்ணா அம்மாவையும் அக்காவையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. என்கிட்ட சொல்லாம கூட போயிட்டாங்க. சரி விடுங்க, அத்தைய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதுலயும் அவங்க மனசு சரியில்லாம வேற இருக்காங்க. நீங்க எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. மகாவை போய் பார்த்துட்டு வாங்கன்னு உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நானும் உன்னை பார்க்க வரலான்னு கிளம்பலான்னு நினைச்சேன், நீயே கால் பண்ணிட்ட. என்ன பார்க்கவா? எதுக்கு? என்ன மகா, பார்க்க வரேன்னு சொல்றேன், எதுக்குன்னு கேக்குற? இல்ல இல்ல, நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், அதை விட்டுட்டு என்ன பார்க்க வரேன்னு சொல்றீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்டேன். உன் அம்மா ரொம்ப மோசமா பேசி அனுப்பிட்டாங்க. அவங்க நடந்துகிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, அதான். என்னங்க இது? எல்லாரும் இப்படி சின்ன புள்ள மாதிரி பேசினா எப்படி? மாமாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு அத்தைக்கு பயம். அந்த பயத்துல தானே அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. நானும் அத்தையை புரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. மாமா நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உன்னோட இந்த மனசு அம்மாவுக்கு எப்ப மகா புரிய போகுது? அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். நம்ம கல்யாணம் கொஞ்சம் லேட்டா நடந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும் போல இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் துணையா கிடைக்கணும்னு தான் எனக்கு கல்யாணம் லேட்டா நடந்திருக்குன்னு நான் நிறைய தடவை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லாமே நம்ம சந்தோஷப்படுற மாதிரி கண்டிப்பா நடக்கும். நீங்க மாமாவை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்களும் ஏதாவது சாப்பிடுங்க, சரியா? சரி மகா. நான் போனை வைக்கிறேன்.